பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்களிலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்திலிருந்து 83 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. அபியா யாருடைய குமாரன்? யெரொபெயாமின் குமாரன். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா டேஸ் விழுந்தான். வியாதியில் விழுந்தான். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. யெரொபெயாம் தன் மனைவியை வேஷம் மாறி எங்கே போகச் சொன்னான்? சீலோவுக்கு. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. யெரொபெயாம் ராஜாவாவான் என்று சொன்ன தீர்க்கதரிசி யார்? அகியா தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. அகியா தீர்க்கதரிசி எங்கே இருந்தார்? சீலோவிலே இருந்தார். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 6. யெரொபெயாமின் மனைவி அகியா தீர்க்கதரிசிக்கு எவைகளையெல்லாம் கொண்டு போனாள்? பத்து அப்பங்கள், பணியாரங்கள், 1 கலசம் தேன். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. பிள்ளைக்குச் சம்பவிக்கப் போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான். யார் யாரிடம் கூறியது? யெரொபெயாம் தன் மனைவியிடம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 8. தன் கணவன் சொன்னபடியே செய்தது யார்? யெரொபெயாமின் மனைவி. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள் வரை. கேள்வி எண் 9. கண்கள் மங்கலடைந்து பார்க்க கூடாதிருந்தது யார்? அகியா தீர்க்கதரிசி. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. எதினால் அகியாவின் கண்கள் மங்கலடைந்து பார்க்கக்கூடாதிருந்தது? முதிர் வயதானதினால். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 11. யெரொபெயாமின் மனைவி டேஸுக்கு போய் டேஸ் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 12. யெரொபெயாமின் மனைவி தன் குமாரனுக்காக அகியாவினிடத்தில் டேஸ் கேட்க வந்தாள்.
ஒரு விசேஷம் கேட்க வந்தாள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 13. நீ அவளுக்கு இன்ன இன்ன பிரகாரமாகச் சொல்ல வேண்டும். யார் யாரிடம் கூறியது? கர்த்தர் அகியாவிடம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 14. யெரொபெயாமின் மனைவி அகியாவினிடத்தில் தன்னை டேஸ் ஸ்திரீயாக காண்பித்தாள். அந்நிய ஸ்திரீயாக காண்பித்தாள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 15. தன்னை டேஸ் அறியாதபடிக்கு டேஸ் மாறி யெரொபெயாமின் மனைவி சீலோவுக்கு போனாள். ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 16. யெரொபெயாமின் மனைவியின் டேஸ் சத்தத்தை அகியா கேட்டார். நடையின் சத்தத்தை. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 17. டேஸுக்குள் பிரவேசிக்கும் யெரொபெயாமின் மனைவியின் நடையின் சத்தத்தை அகியா கேட்டார். வாசற்படிக்குள் பிரவேசிக்கும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 18. யெரொபெயாமின் மனைவியே டேஸ், உன்னை டேஸ் காண்பிக்கிறதென்ன என்று அகியா கேட்டான். யெரொபெயாமின் மனைவியே உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறதென்ன என்று. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 19. எதை அறிவிக்க தான் அனுப்பப்பட்டதாக அகியா தீர்க்கதரிசி யெரொபெயாமின் மனைவியினிடத்தில் கூறினார்? துக்கச் செய்தியை. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 20. கர்த்தர் யாரை ஜனத்தினின்று உயர்த்தினார்? யெரொபெயாமை. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 21. கர்த்தர் யெரொபெயாமை டேஸ் என்னும் ஜனத்தின் மேல் டேஸ் ஆக வைத்தார். இஸ்ரவேல் என்னும் ஜனத்தின் மேல் அதிபதியாக. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 22. ராஜ்யபாரத்தை கர்த்தர் யாருடைய கையிலிருந்து பிடுங்கி யெரொபெயாமுக்கு கொடுத்தார்? தாவீது வம்சத்தாரின் கையிலிருந்து. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 23. தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை பின்பற்றினது யார்? தாவீது. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 24. தாவீது கர்த்தரின் டேஸ் கைக்கொண்டு கர்த்தரின் பார்வைக்கு டேஸையே செய்தான். கற்பனைகளை கைக்கொண்டு செம்மையானதையே செய்தான். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 25. கர்த்தர் யாரை தன் தாசன் என்று கூறுகிறார்?
தாவீதை 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. யெரொபெயாம் யாரை பார்க்கிலும் பொல்லாப்பு செய்தான்? தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 27. கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க யெரொபெயாம் எவைகளை உண்டு பண்ணினான்? அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 28. யெரொபெயாம் தனக்கு டேஸ் கர்த்தரை தள்ளிவிட்டான்? புறம்பே தள்ளிவிட்டான். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 29. கர்த்தர் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் எதை வரப்பண்ணினார்? பொல்லாப்பை. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 30. யெரொபெயாமுக்கு டேஸ் முதலாயிராதபடிக்கு சங்காரம் பண்ணுவதாக கர்த்தர் கூறினார்? சுவர்மேல் நீர்விடும் ஒரு நாய் முதலாயிராதபடிக்கு. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 31. இஸ்ரவேலிலே டேஸையும் டேஸையும் கர்த்தர் சங்காரம் பண்ணுவார்? அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 32. யெரொபெயாமின் பின்னடியாரை கர்த்தர் எதை போல கழித்து போடுவார்? குப்பை கழித்து போடப்படுகிறது போல. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 33. கர்த்தர் எவர்களை கட்டோடே அற்றுப்போகு மட்டும் கழித்து போடுவார்? யெரொபெயாமின் பின்னடியாரை. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 34. யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை டேஸ் தின்னும்? நாய்கள் தின்னும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 35. யெரொபெயாமின் சந்ததியாரில் வெளியிலே சாகிறவனை எது தின்னும்? ஆகாயத்தின் பறவைகள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 36. நீ எழுந்து உன் வீட்டுக்குப் போ, யார் யாரிடம் கூறியது? அகியா தீர்க்கதரிசி யெரொபெயாமின் மனைவியிடம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
கேள்வி எண் 37 உன் கால்கள் டேஸ் பிரவேசிக்கையில் டேஸ் செத்துப்போவான் என்று அகியா யெரொபெயாமின் மனைவியிடம் கூறினார். பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 38 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக யாரிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டது? அபியாவின் இடத்தில். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 39 யெரொபெயாமின் சந்ததியில் யார் மாத்திரமே கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டது? யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா மாத்திரமே. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 40 கர்த்தர் தமக்கு டேஸ் மேல் டேஸ் எழும்ப பண்ணுவார். இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 41 இப்போதே எது நடந்தேறும் என்று அகியா தீர்க்கதரிசி கூறினான்? ஒரு ராஜா யெரொபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பது. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 42 தண்ணீரிலே அசைவது எது? நாணல். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 43 கர்த்தர் யாரை முறிந்தசைய பண்ணுவார் என்று அகியா கூறினான்? இஸ்ரவேலை. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 44 கர்த்தர் எங்கிருந்து இஸ்ரவேலை வேரோடே பிடுங்குவார்? இஸ்ரவேலின் பிதாக்களுக்கு தாம் கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 45 இஸ்ரவேலர் தங்களுக்கு எதை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினர்? தோப்பு விக்கிரகங்களை வைத்து. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 46 கர்த்தர் இஸ்ரவேலை எதற்கு அப்பாலே சிதறடிப்பார் என்று அகியா கூறினான்? நதிக்கப்பாலே. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 47 டேஸ் செய்ததும் டேஸ் செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார். யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 48 யெரொபெயாமின் மனைவி எழுந்து புறப்பட்டு டேஸுக்கு வந்தாள். திர்சாவுக்கு வந்தாள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 49 யெரொபெயாமின் மனைவி எங்கே வரும்போது அவன் பிள்ளையாண்டான் செத்துப் போனான்?
வாசற்படியிலே வருகையில். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி எண் 50. இஸ்ரவேலர் எல்லாரும் யாருக்காக துக்கம் கொண்டாடினார்கள்? யெரொபெயாமின் குமாரன் அபியாவுக்காக. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 51. யெரொபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான மற்ற வர்த்தமானங்கள் எங்கே எழுதியிருக்கிறது? இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 52. யெரொபெயாம் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? இருபத்திரண்டு வருஷம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 53. யெரொபெயாமின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய நாதாப். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி எண் 54. டேஸ் குமாரனாகிய ரெகொபெயாம் டேஸிலே ராஜ்யபாரம் பண்ணினான்? சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாம் யூதாவிலே. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 55. ரெகொபெயாம் ராஜாவாகிற போது எத்தனை வயதாயிருந்தான்? நாற்பத்தோரு வயதாயிருந்தான். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 56. இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்ட நகரம் எது? எருசலேம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 57. கர்த்தர் டேஸ் விளங்கும்படி எருசலேம் நகரத்தை தெரிந்து கொண்டார்? தம்முடைய நாமம் விளங்கும்படி. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 58. ரெகொபெயாம் எருசலேமிலே எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? 17 வருஷம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 59. ரெகொபெயாமின் தாயின் பெயர் என்ன? நாமாள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 60. ரெகொபெயாமின் தாய் டேஸ் ஜாதி? அம்மோன் ஜாதி. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 61. கர்த்தருக்கு அதிக எரிச்சலை மூட்டினவர்கள் யார்? யூதா ஜனங்கள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 62. எவைகளினால் யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள்? தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 63. டேஸ் ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தனர்? யூதா ஜனங்கள். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 64. யாரை பார்க்கிலும் யூதா ஜனங்கள் கர்த்தருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள்? தங்கள் பிதாக்களை பார்க்கிலும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 65. யூத ஜனங்களின் பிதாக்கள் தங்களுக்கு எவைகளை உண்டாக்கினார்கள்?
மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 66. யூத ஜனங்களின் பிதாக்கள் எங்கெல்லாம் தங்களுக்கு விக்கிரகங்களை உண்டாக்கினார்கள்? உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 67. தேசத்திலே எப்படிப்பட்ட புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள்? லட்சையான புணர்ச்சிக்காரரும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 68. லட்சையான புணர்ச்சிக்காரர்கள் எவர்களுடைய அருவருப்புகளின் படியெல்லாம் செய்தார்கள்? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்புகளின் படியெல்லாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி எண் 69. சீஷாக் என்பவன் எந்த தேசத்தின் ராஜா? எகிப்து தேசத்தின் ராஜா. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 70. எகிப்தின் ராஜாவாகிய சீஷாக் எதற்கு விரோதமாய் வந்தான்? எருசலேமுக்கு விரோதமாய். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 71. ரெகோபெயாம் ராஜ்யபாரம் பண்ணும் எத்தனாவது வருஷத்திலே சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்தான்? 5ஆம் வருஷத்திலே. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கேள்வி எண் 72. பொன் பரிசைகளை செய்வித்தது யார்? சாலமோன். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 73. சீஷாக் எருசலேமுக்கு விரோதமாய் வந்து எவைகளையெல்லாம் எடுத்துக்கொண்டு போனான்? கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களையும் ராஜாவுடைய அரமனையின் பொக்கிஷங்களையும் சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகளாகிய சகலத்தையும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 74. சாலமோன் செய்வித்த பொன் பரிசைகளுக்கு பதிலாக வெண்கல பரிசைகளை செய்வித்தது யார்? ரெகோபெயாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 75. ரெகோபெயாம் வெண்கல பரிசைகளை செய்வித்து யாருடைய கையில் ஒப்புவித்தான்? ராஜாவின் வாசற்படியை காக்கிற சேவகருடைய தலைவரின் கையில். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி எண் 76. ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது வெண்கல பரிசைகளை பிடித்து கொண்டு செல்பவர்கள் யார்? அரமனை சேவகர். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 77. வெண்கல பரிசைகள் யாருடைய அறையிலே வைக்கப்படும்? அரமனை சேவகருடைய அறையிலே. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 78. ரெகோபெயாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் எந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது? யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி எண் 79. எவர்கள் இருவருக்கும் அவர்கள் இருந்த நாட்களிலெல்லாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது? ரெகோபெயாமுக்கும் யெரொபெயாமுக்கும். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 80. ரெகோபெயாம் தன் பிதாக்களோடே நித்திரை அடைந்து எங்கே அடக்கம் பண்ணப்பட்டான்? தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையில். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 81. ரெகோபெயாமின் தாயின் பெயர் என்ன?
நாமாள் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 82. ரெகோபெயாமின் தாய் டேஸ் ஜாதி. அம்மோன் ஜாதி. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 83. ரெகோபெயாமின் ஸ்தானத்தில் ராஜாவானது யார்? அவன் குமாரனாகிய அபியாம். 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.